ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெங்காய தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காய தோசைக்கு கொஞ்சம் ஒரு கப் தோசை மாவு எடுத்துக்கலாம். இந்த தோசை மாவு வந்து கொஞ்சம் புளிச்சிருக்கணும். அதாவது புளிச்சு நாரி இருக்கணும் கிடையாது. ஒரு 2-3 நாள் ஆனால் ஒரு லேசாக ஒரு புளிப்பு வரும்ல, அப்படிப்பட்ட மாவை ஒரு கப் எடுத்து வச்சுட்டு அந்த மாவோட ஒரு 1/4 கப் ரவை சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த ரவைக்கு தேவையான அளவு, ஏன்னா தோசை மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும், இந்த ரவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடலாம். அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் சமையல் சோடா கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் ரவை ஊறுற வரைக்கும் ஊற வைக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டு தாளிக்கலாம். கடுகு வெடித்து வரட்டும், உளுந்து செவந்து வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கணும். பெரிய வெங்காயமாக இருந்தால் சின்ன சின்னதாக வெட்டி வச்சு அதையும் போட்டு வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அது கூட வாசத்துக்கு கருவேப்பிலை குட்டி குட்டியாக வெட்டி அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரொம்ப செவக்கணும்லாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஏன்னா அதுக்கப்புறமா தோசையிலையும் அது வேகும். அதனால் எடுத்து ஆற வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் அந்த மாவில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்துடலாம். தோசை மாவில் வெங்காயத்தெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம வெஜிடபிள் தோசை மாதிரி வேணும்னா அதில் கேரட்லாம் கூட துருவி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிட்டு தோசை மாவை நல்லா ஊற்றிட வேண்டியது தான். கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றி நல்லா செவக்கட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு அதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மாவில் லேசாக ஒரு புளிப்பு இருக்குது, அதோடு நம்ம ரவை சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா அந்த வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ அது நல்ல வாசமாக நல்லாயிருக்கும். இந்த தோசையெல்லாம் சுட்டு எடுத்து வச்சு வெறும் மிளகாய் பொடி இருந்தால் கூட போதும். அதாவது மிளகாய் பொடினா இட்லி பொடி சொல்கிறேன் நான். இட்லி பொடி இருந்தால் போதும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா தேங்காய் சட்னி, தேங்காய் துவையல், எல்லாத்துக்கும் புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி எல்லாத்துக்குமே இந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான செஞ்சிடலாம். மாவு வேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்க வேண்டாம். அழகாக ஒரு ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சிட வேண்டியதான். நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இந்த தோசை. நம்ம கொஞ்சம் சமையல் சோடாவும் சேர்த்துருக்கிறதுனால அதுவும் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அதுவும் இந்த வெங்காயம்லாம் சேரும்போது பல்லில் கடிப்படும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்களா? இது புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்காக நான் போட்டது. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.